தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு எல்லாத்துக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்னங்க செய்வீங்க? கண்டிப்பாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவோம். இன்றைக்கு கெத்சமனே தோட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனே தோட்டத்தில் போயிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இன்றைக்கு எத்தனை பேர் இல்லை நம்மளே கேள்வி கேட்டுப்போங்க, இன்னைக்கு நம்ம அவருடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று நம்ம ஜெபம் பண்ணுறோமா? ஏசப்பா, இந்த நாளை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை ஒரு லைஃப்பை நான் தொடங்க போகிறேன், இந்த லைஃப்பில் உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும் ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்குறோமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்றைக்கு நீங்கள் இந்த தீர்மானத்தை செய்யுங்க, ஏசப்பா உம்முடைய சித்தம் மற்றும் என்னோட லைஃப்பில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ட்ரமாண்டஸான சேஞ்சஸ் நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.